கடவுள் காட் draws க்ளோஸ் டு மேன், கடவுள் மனிதன் அருகில் வந்து பேச முற்படுகிறார். அவர் வந்து உங்களை கெஞ்சல, ஐயா சாமி என்ன கும்பிடு கும்பிடு கும்பிடு, நான் தான் உண்மையான கடவுள், இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நம்மளா கற்பனையில ஏற்றி விட்ட விஷயம். என்னுடைய கடவுள் இயேசுதான் உண்மையான கடவுள். அதெல்லாம் நம்ம கத்தோலிக்க எதே போதனே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, உண்மையா பொய்யா அது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு கடவுளுடைய இந்த உறவு வேண்டுமா வேண்டாமா, இதான் பிரச்சனை. இந்த உண்மை பொய்யெல்லாம் வந்து மற்ற சபைகள் மற்ற மதங்கள்ல இருந்து வந்ததுக்கு நாம் புரியாம வாதாடி திசை திருப்பப்பட்டு போய்விட்டோம். அடுத்து என்ன செய்கிறார்னா, இதுக்காக கடவுள் நம்ம அருகில் வருகிறார் அல்லவா, அது வந்து என்ன செய்கிறார், he calls man to seek him, மனிதனை அழைத்து என்னை தேடுங்கள் என்று சொல்கிறார். அதான் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இவையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் பைபிள்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஏன்னா பாட்டு ஒன்று பாடியிருக்கிறார். அது கேட்பது உலக தேவையில்ல, கடவுளின் உறவு. அதான் சொல்றார், he calls men to seek him, அவரை தேடும் பொழுது இந்த உண்மை நமக்கு தெரிய வரணும். to know him அப்படின்னாலும் என்ன செய்கிறார், கடவுள் என்ன செய்கிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குள்ள வேற மீனிங் கொடுப்பார் மார்ட்டின் லூத்தர். தியானத்தில் உட்காந்துக்கிட்டு பார்க்குற மாதிரிலாம் வந்து இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபமாலை அப்படியே உருக்கமாக சொன்னால் பலன் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்து என்ன போயிட்டாங்கன்னா பிரேசலா ஜபத்துக்கு போயிட்டு அங்கே உருக்கமாக கையின மூடி கையை தூக்கிட்டு குச்சிட்டு ஐக்கியமாகறான்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கடவுள் அப்படி அழைக்கவே இல்லை. நம்ம அவர் எதுவும் அழைக்கிறார், அவர் புரிஞ்சுக்கப்பா, என்ன தெரிஞ்சுக்க, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கோ, அவங்களோட இயக்கம் அது செய்தானா அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா செய்யுது. கடவுள் இப்படி அவர் குடும்பத்தில் செய்யறதுக்காக நம்ம அழைக்கிறார். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை பத்தி கவலைப்படல, ஏதோ தேவைகளை கேட்கிறார்கள், புதுமைகள் நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அது நடந்து விட்டால் பத்தி கடவுள் எம்பக்கவர்கள் குவிக்கிறாங்க. அதுல கடவுளுடைய வேலையே இல்ல. கடவுள் நம்மிடம் என்ன சொல்கிறார் அதை பாருங்கள். நம்மை தேடச் சொல்கிறார் அப்படின்னா அவருடைய உறவை தேடுவது, அவர் குடும்பத்தை தேடுவது, அவர் என்ன கொடுக்கிறார் என்று தேடுவது. அடுத்தது என்ன வேண்டும், அவர் என்ன சொல்கிறார், டு நோ ஹிம்னா அவர் என்ன சொல்கிறார், என்ன திட்டமிட்டு இருக்கிறார், இதெல்லாம் அவரை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஜாதகம் சொல்றோம் இல்லையா, அது போல கடவுளுடைய திட்டம் என்ன அதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதான் டு நோ ஹிம். கண்ணை மூடிட்டு தியானத்துல நான் கடவுளை பார்த்தேன் ஜோதிமயமா இருக்கிறாரு அதெல்லாம் இல்ல. நோயிங் காட், ஏன் படைத்தார் அது நமக்கு தெரியணும். அடுத்துனா இதெல்லாம் நோக்கணும், டு லவ் ஹிம் வித் ஆல் ஸ்ட்ரென்த். அதான் பிரச்சனை வரும். எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுளை நேசிக்கிறார்கள், ஆனால் முழு ஆற்றலோடும் நேசிப்பதில்லை. அப்படின்னு என்ன, கடவுளை நேசிப்பார்கள், கடவுளுக்கு எதிரானது ஒன்று இருக்கிறது. மார்க்கு 7:9, மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். அதான் கடவுளுக்கு எதிரானது மனித மரபு. மனித மரபு போதனை தான் மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த போதனை. மனித மரபு தான் பாவம் செஞ்சால் நரகம், புண்ணியம் செஞ்சால் மோட்சம்னு சொல்லி தருவது. ஆனால் இந்த மனித மரபையும் நேசிப்பார்கள், கடவுளை நேசிப்பார்கள். இதனால் என்ன நடக்கிறது என்றால் இரண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்வார்கள். இந்த ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்யும்போது என்ன நடக்கிறது என்றால், நான் கடவுளை முழு ஆற்றலோடு அன்பு செய்யவில்லை. முழுமை அங்க போயிடுச்சுன்னா மீதி எங்க இருக்குங்க. அதனால் ரெண்டு நேசிப்பவர்கள் அறகுறையான ஆற்றலோடு நேசிக்கிறார்கள். பாருங்க, கடவுள் எதுக்கு நம்ம அழைக்கிறார்னா முதல்ல அவரை நேசிக்கணும், அவரை தெரிஞ்சுக்கணும், அவரை தேடணும். இப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, he calls together all men scattered and divided by sin. scattered and divided by sin ன்னு நம்மளாம் எதை நினைச்சுக்கோன்னா, மனித கட்டளைகளை மீறும் செயலை பாவம் என்று நினைத்துக் கொள்வோம். மார்க்கு 7:7 சொல்லியிருக்கிறார், மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக மாற்றுகிறார்கள், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று சொல்கிறார் அல்லவா. அப்ப ஸ்கேட்டர்ட் அண்ட் டிவைடட் பை சின்னா இது வந்து கடவுள் கட்டளையை மீறும் செயலால் மனிதர்கள் ஒரே இடத்தில் கூடாமல், எந்த மனிதர்கள் எல்லாம் கடவுளுக்கு ரெஸ்பாண்ட் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா, அந்த மனிதர்கள் எல்லாம் ஓரிடத்தில் இல்லாமல் சிதறுண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா கடவுளின் குடும்பத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் ஓரிடத்தில் இல்லை, அவர்கள் பிரிக்கப்பட்டு சிதறுண்டு இருக்கிறார்கள். எதனால்? சின். எந்த சின்? கடவுளின் குடும்பத்தை விரும்பாத நிலைதான் சின், பாவம். கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான பாவம். அதான் கடவுள் கட்டளை மீறும் செயல். கடவுள் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருக்கிறார்,
அது என்ன கட்டளை என்றால், நீ கண்டிப்பாக என் குடும்பத்தில் சேர வேண்டும். அது என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆதாம்கிட்ட சொல்றார், நீ இந்த கனியை புசிக்கவே கூடாது, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சாவாய்னா அந்த இடத்துல இருந்து உறவு உனக்கு இல்லாமல் போயிடும், என்னுடைய உறவு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றார். அப்ப புசிக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நீ என் குடும்பத்தை விட்டு பிரிந்து விடக்கூடாது. அதாவது கொடுத்த கட்டளை. ஆனா நம்ம பிரிஞ்சுட்டோம், அதை நம்புறதில்லை. ஃபெய்த் நீங்க படிச்சோம்ல 26ல், அதை நம்புவதில்லை. நம்புறேன்னு வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறோம் டெய்லி அல்லது வாரத்துக்கு ஒரு முறை திருப்பலியில். ஆனால் எதை நம்புகிறேன் என்று புரியாமலேயே அந்த வாக்குறுதி கொடுக்கிறோம். அதான் அவங்க தெரிஞ்சுக்கணும். எதை நம்பணும்? கடவுளின் குடும்பத்தை நம்ப வேண்டும். அதனால பாருங்க, அவங்க சிதறண்டு போயிருக்காங்கன்னா, இதை நம்பாதவர்கள் எல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் பிரிந்து இருக்கிறோம். இதை நம்புகிறவர்கள் ஒரு பக்கமும் நம்பாதவர்கள் வேறொரு பக்கமாக பிரிந்து விட்டோம். வெள்ளாடுகளும் செம்மறிகளும் பிரிந்திருப்பது போல் நாம் பிரிந்திருக்கிறோம் வேறொரு இனமாக. அதனால் they are divided by sin. அப்ப he calls together all men into the unity of his family, the church. இப்ப கடவுள் எதுக்கு அழைக்கிறார்? வந்து என் குடும்பத்தில் சேருங்கள், அதுதான் கத்தோலிக்க திருச்சபை என்று அழைக்கிறார். அப்ப இதுல புரிஞ்சுட்டோம் கடவுள் என்ன செய்யறான்னு. இப்பதான் நம்ம நம்ப வேண்டியது வருகிறது. என்னன்னா, டு அக்கம்ப்ளிஷ் திஸ், அதாவது எல்லாரையும் கடவுள் குடும்பத்தில் சேர்க்க, when the fullness of time had come, அதாவது காலம் நிறைவேறிய பொழுது கடவுள் sent his son as redeemer and savior. பாருங்க, God sent his son as redeemer and savior for what? எதற்காக கடவுள் இந்த இயேசுவை தன் மகனை அனுப்புகிறார் என்றால், இந்த குடும்பத்தில் அனைவரை சேர்க்க தான் அனுப்புகிறார். இதை பாவத்தை போக்க அனுப்புனார் போனார்னு தப்பா எடுத்துக்கூடாது. அதுதான் மார்ட்டின் லூத்தருடைய கருத்து. இயேசு வர்றதுக்கும் நம் மீட்புக்கு என்ன தொடர்புனா, பாவத்துக்கு தொடர்பு இல்லை. இயேசு வர்றதுக்கும் நாம் உறவு பெறுவதற்கும் தான் தொடர்பு இருக்கிறது. இந்த உறவு கிடைக்கும் பொழுதுதான், அதாவது இந்த உறவை கொடுக்கும் பொழுதுதான் அவர் ரிடீமராகவும் சேவியராகவும் மாறுகிறார். அதான் பாருங்க, டு அக்கம்ப்ளிஷ் திஸ் when the fullness of time had come, God sent his son as redeemer and savior. In his son, அதாவது அந்த சன் யாரு? நற்கருணை ஆண்டவர். இங்க உடனே வரலாற்று நாயகன் இயேசுக்கு போகக்கூடாது. நற்கருணை ஆண்டவர். ஏன் நற்கருணை ஆண்டவர் தான் இந்த குடும்பத்துக்கு வாக்களித்த இயேசு. இதை எடுத்து புசிங்கள் என்கிறார். இதை புசிப்பவர்கள் தான் இந்த கொடியில் இருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் வெட்டுண்டு போகிறார்கள் என்று சொல்லி தருகிறார் ராபோஜனத்தின் பொழுது.